அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, பணிகள் துறையில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பணிகள் துறையில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 6வது இடம். இரண்டாவது வினா, மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, முகமது உல் ஹுக். மூன்றாவது வினா, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, டாக்டர் வில்லியம் காய்ட். நான்காவது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர். ஐந்தாவது வினா, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, தியோடோர் லெவிட். ஆறாவது வினா, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, பணிகள் துறையில். ஏழாவது வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பேராசிரியர் வாக்கர். எட்டாவது வினா, கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அபராஜிதன். ஒன்பதாவது வினா, மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, முதலாம் நரசிம்மவர்மன். பத்தாவது வினா, வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். 11வது வினா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, காளிதாசர். 12வது வினா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கலைஞர் கருணாநிதி. 13வது வினா, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, டாக்டர் ஜே ஜெயலலிதா. 14வது வினா, சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1891. 15வது வினா, சென்னை மாகாண சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது?
சென்னை மாகாண சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1884 மே 16. 16வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னையை சார்ந்தவர்கள்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 22 பேர். 17வது வினா, பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி. 18வது வினா, ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹாஜி சரியத்துல்லா. 19வது வினா, இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கானிங் பிரபு. 20வது வினா, முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நவாப் சலீமுல்லா கான். 21வது வினா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்திய நமது வீடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கவிஞர் இக்பால். 22வது வினா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரிவு 26. 23வது வினா, என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நான் ரெசிடென்ட் இந்தியன். 24வது வினா, ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காரவேலன். 25வது வினா, புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கரூர். 26வது வினா, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பிலினி. 27வது வினா, புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தாலமி. 28வது வினா, இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மெகஸ்தனீஸ். 29வது வினா, மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மொரார்ஜி தேசாய். 30வது வினா,
வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி. 31வது வினா, அமைதி மனிதர் எனப்படுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, லால் பகதூர் சாஸ்திரி. 32வது வினா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார்? ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, லால் பகதூர் சாஸ்திரி. 33வது வினா, ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார்? ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, அடல் பிகாரி வாஜ்பாய். 34வது வினா, செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். 35வது வினா, எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 42வது சட்ட திருத்தம். 36வது வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1976. 37வது வினா, ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. 38வது வினா, தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அலெக்சாண்டர் கன்னிகாம். 39வது வினா, டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, இல்துமிஸ். 40வது வினா, உலகின் மிகப்பெரிய தட்டு எது? உலகின் மிகப்பெரிய தட்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, வட அமெரிக்கா. 41வது வினா, சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1959. 42வது வினா, பூமியில் இரவு 12 மணி நேரமும் பகல் 12 மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, இரண்டும். மார்ச் 21, செப்டம்பர் 23. 43வது வினா, பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது? பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ப்ளூட்டோ. 44வது வினா, வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 6.
45வது வினா உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 46வது வினா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு எது? கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பாத்தும். 47வது வினா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டோனோபோலா, கோவா. 48வது வினா உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தி கிரேட் பேரியர் ரீப். 49வது வினா இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். வினா சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6th to 10th வரை உள்ள சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.